திருடு போகாமல் தடுக்க ஜிஎஸ்எம் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு கருவியை வடிவமைத்த எலக்ட்ரீஷியன். பைக், கார் உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தினால் வாகனத்தை திருட முடியாது எனவும், இக்கருவியை வாகனங்களில் பொருத்த அரசு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. பைக், கார் உள்ளிட்ட வாகனங்களை கொள்ளையர்கள் திருடி செல்வது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வாகன திருட்டை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் இதுவரையில் சிசிடிவி கேமராக்கள் மட்டுமே பெரிய அளவில் உதவி செய்கிறது. இதற்கிடையே சத்தியமங்கலம் அருகே உள்ள குக்கிராமத்தை சேர்ந்த ஒரு எலக்ட்ரீஷியன் ஜிஎஸ்எம் டெக்னாலஜியில் வாகனம் திருடு போனால் சாதனத்தை வடிவமைத்து தனது இருசக்கர வாகனத்தில் பொருத்தி அசத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ராஜன் நகர் கிராமத்தை சேர்ந்தவர் குமார். எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வரும் இவர் பைக், கார் உள்ளிட்ட வாகனங்கள் திருடு போகாமல் தடுக்க ஒரு சாதனத்தை தயாரிக்க வேண்டும் என்ற முனைப்பில் ஜிஎஸ்எம் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு கருவியை வடிவமைத்துள்ளார். அந்த கருவியை தனது பைக்கில் பொருத்தியும் உள்ளார். இந்த பைக்கை இவரை தவிர வேறு யார் இயக்க முற்பட்டாலும் உடனடியாக பைக்கில் பொருத்தப்பட்ட சைரன் ஒலி சத்தம் எழுப்புவதோடு இவரது செல்போனுக்கு அழைப்பையும் கொடுக்கும். ஒருவேளை பைக்கை திருடி செல்லும் போது இவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் அல்லது தொடர்பு கிடைக்காவிட்டால் இந்த கருவியுடன் மொத்தம் 5 செல்போன் எண்களை இணைக்க முடியும் என்பதால் அடுத்த செல்போன் எண்ணுக்கு அழைப்பு செல்லும் வகையில் வடிவமைத்துள்ளார். இந்த கருவியை வடிவமைத்து தனது பைக்கில் பொருத்தி சோதனை செய்ததில் வெற்றிகரமாக செயல்படுவதாக கூறும் இவர் இதனை பைக்குகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்து வட்டார போக்குவரத்து துறை அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.